ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். நாம் தொடர்ச்சியாக தியானிச்சுட்டு இருக்கிறோம் ஊழியர்களின் குடும்பங்களுக்கு எதிராக சத்துரு எய்யும் அம்புகள். இன்றைக்கு அம்பு 3 சரியா எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு ஆதாரமாக ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? ஆமென். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? 2 பேர் சேர்ந்து ஒரு டெஸ்டினேஷனை நோக்கி நடந்து போறாங்கன்னா அவர்கள் ஒருமனப்படாமல் அவர்களால் நடந்து போக ஒருமித்து முடியாது. ஸோ இதுதான் இன்றைக்கான தியானத்திற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை. ஸோ இன்றைக்கான அந்த 3வது அம்பு, சத்துரு ஊழியர்களின் குடும்பத்திற்கு எதிராக எய்யும் 3வது அம்பு என்னன்னா, ஊழியர்களின் குடும்பத்திற்கு எதிராக ஒரு மனதை கெடுக்கும் அம்பு. ஒரு ஆமென் சொல்லலாமா? குடும்பமாக ஒருவேளை ஊழியம் செய்ய விடாம அவர்களை தடுக்கணும்னா இந்த ஒரு மனதை கெடுத்துட்டோம்னா அதை செஞ்சிடலாம். குடும்பமா கர்த்தருக்காக வைராக்கியமா நெருக்கிறாங்கன்னா அவர்கள் வைராக்கியமா காரியங்களை செய்யட்டும். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மனதை எடுத்துட்டோம்னா அதுல பலன் இருக்காது. ஒருவேளை இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை கெடுக்கணுமா, அப்ப இந்த குடும்பத்தில் உள்ள ஒரு மனதை என்ன பண்ணிடலாம்? கெடுத்துடலாம். சத்துரு ஒரு குடும்பத்தை சீர்குலைக்க அவன் எய்யும் ஒரு அம்பு தான் என்னது? ஒரு மனதை கெடுப்பது. இன்றைக்கு உங்களோட லைஃப்ல நீங்க யோசிச்சு பார்க்க போறீங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்துல நீங்க ஒரு மனமா இருக்கிறீங்களா? ஒரு மனமா இருக்கிறீங்களா? ஒரு மனம் ஒரு குடும்பத்திற்கு ரொம்ப 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 அவசியம். கணவன் மனைவியா இருக்கலாம், பிள்ளைகள் பேரண்ட்ஸ் இருக்கிற ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கலாம். ஒரு மனம் ரொம்ப அவசியம். அதை தாண்டி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய குடும்பமாகிய சபையில ஒரு மனம் ரொம்ப 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 அவசியம். இன்னைக்கு இந்த ஒரு மனதை குறித்து சில காரியங்களை நம்ம தியானிச்சு நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தர் சத்துரு எய்கிற இந்த ஒரு மனதை கெடுக்கும்படியாக எய்கிற இந்த அம்பு நம்முடைய குடும்பத்திலும் சபையிலும் கிரியை செய்யாதபடி நம்மை காத்து வழி நடத்த போகிறார். ஒரு ஆமென் சொல்லிடலாமா? ஒரு மனம் என்றால் என்ன? 2 பேர் இருக்கிறாங்கன்னா இவங்க ஒண்ணு யோசிக்கிறாங்களா, ஆமால நானும் இதே தான் நினைச்சேன். ஸோ இதுதான் ஒரு மனம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நார்மலாக இப்போ கேப்லாம் புக் பண்ணி போகிறது ஒரு வழக்கம் ஆயிடுச்சு. ஆட்டோ, கேப் அந்த மாதிரி அதுக்கு நிறையா ஆப்ஸ் இருக்குது. நம்ம புக் பண்ணி போகிறோம். இப்போ எக்மோர் போனோம் அப்படின்னா கேபு புக் பண்ணுறீங்க. அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய் இந்த டெஸ்டினேஷன் இங்கேருந்து இங்கே வரைக்கும் போகணும் அப்படின்னு புக் பண்ணுறோம். அதுக்கான ஃபேர் வருது. அதுக்கான ஒரு வெஹிக்கிள் சொல்கிறாங்க, டிரைவர் இத்தனை ஸ்டார் ரேட்டிங்கோட ஒரு டிரைவர் இருக்கார். ஓகே, அக்செப்ட் பண்ணுறோம். அதுக்கான ஓடிபி நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த டிரைவர் வந்து லொக்கேஷனுக்கு வந்தோடனே நான் லொக்கேஷன் ரீச் பண்ணிட்டேன்னு டெக்ஸ்ட் பண்ணுறாரு அல்லது கால் பண்ணுறாரு. நம்ம போகிறோம். போய் நமக்காக நம்ம மொபைலில் வந்திருக்க அந்த ஓடிபி என்ன பண்ணுறோம்? கொடுத்து அவர் சொல்கிறார், எங்கே போனோம்? அங்கேயா? சரி, ஓகே, ஏறிக்கோங்க, சீட் பெல்ட்டு போட்டுக்கோங்க, ஏசி போடணுமா வேண்டாமா, இந்த மாதிரி கேட்குறாரு. போட்டு என்ன பண்ணுறோம்? போய் டெஸ்டினேஷனில் போய் இறங்கினோடனே அதற்கான ஃபேரை செலுத்திட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? மூவ் பண்ணுறோம். இது நம்மளுடைய வாழ்க்கையில் இப்போ நம்மளுக்கு ரொம்ப அது வந்து ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு. இது கேபாக இருக்கலாம், ஒரு 2 வீலராக இருக்கலாம், ஆட்டோவா, ஏதோ ஒரு வெஹிக்கிள். ஸோ 2 பேர் இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகணுன்னாலுமே அவர்கள் ஒருமனப்பட்டு அந்த ஓடிபியை ஷேர் பண்ணி பேசி அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செஞ்சாதான் அந்த டெஸ்டினேஷனில் போய் என்ன பண்ண முடியுது? ரீச் பண்ண முடியுது. நம்பர் 1, தே அக்ரி டு ஈச் அதர். 2 பேரும், நான் இங்கேருந்து உன்னை இங்கே கூப்பிட்டு போகிறேன், நீ இதுக்கு இவ்வளோ ஃபேர் கொடுத்துடணும், நீ இந்த டைமுக்கு இங்கே வந்துடணும், இவ்வளோ நேரத்தில் கொண்டு போயிடும். ஸோ ஏதோ ஒரு 2 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட். 2வது, 2 பேரும் ட்ராவல் டுகெதர். 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த 2 பேருக்கும் அவர்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷனை குறித்ததான காரியங்கள் தெரிஞ்சிருக்கு. எங்கே போகிறோம் அப்படிங்கிறத டிரைவரும் அறிந்திருக்கிறார், அந்த பேசஞ்சரும் என்ன பண்ணுறாரு? அறிந்திருக்கிறார். அவர்கள் பயணத்தை துவங்கி அந்த பயணம் போயிட்டு இருக்கும்போது சில காரியங்களை டிஸ்கஸ் பண்றாங்க. இது சீட் பெல்ட் போடணும், இது அவசியம். இது எல்லாவற்றுக்கும் மேல we believe the driver totally. நம்ம அந்த டிரைவரை முழுக்க நம்புறோம், அப்படித்தானே? அப்போ இது எல்லாமே சேர்ந்தாதான் ஒரு மனமாய் ஒரு கோயம்பேடுல இருந்து ஒரு எக்மோர் வரைக்கும் போற ஒரு கேபுக்கு இவ்வளோ விஷயங்கள் சேர்ந்தாதான் அவங்க டிராவல் பண்ணி போக முடியும். இல்லைன்னா பாதியிலே ஏதோ ஒரு கான்வர்சேஷன் மிஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணுவாரு டிரைவர்? வண்டியை நிப்பாட்டுறப்ப நீ என்ன பண்ணிக்கோ, இறங்கிக்கோ, நமக்கு
இவ்வளோத்துக்கு எவ்வளோ ஆகுதோ ஃபேர் அதை என்ன பண்ணிடு கொடுத்துரு, எக்மோர் வரைக்கும் என்னால் உன் கூட வர முடியாது. ஸோ ஒரு சின்ன ஒரு கேப் புக் பண்ணி போகிற விஷயத்துல எவ்வளோ விஷயங்கள் உள்ள நடக்குது. கேஷுவலாக இதை நம்ம செய்கிறோம். ஆனால் இவ்வளோ விஷயங்கள் நடக்கும் போது தான் அங்கே ஒரு காரியத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணுறோம். அப்போது வேதம் சொல்லுகிறது ஆமோஸ் 3:3 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தாதான் ஒருமித்து அவங்களால நடந்து போக முடியும். அது சின்ன தூரமா இருந்தாலும் வெகு தூரமா இருந்தாலும் 2 பேர் நடந்து போறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு மனம் ரொம்ப 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 அவசியம். ஒரு ஃபேமிலியை எடுத்துக்கலாம், சபையை எடுத்துக்கலாம். கர்த்தர் அவங்களுக்காக வைத்திருக்கிற டெஸ்டினேஷன் அது ரொம்ப பெரியது, விலையேற பெற்றது. அதற்கான தூரம் அது நம்ம பக்கத்துல இல்லை. நம்மளோட டெஸ்டினேஷன் ரொம்ப பக்கத்துல இல்லை, இருக்கு, தூரத்துல இருக்கு. அப்போ நம்மோடு கூட கர்த்தர் இணைத்திருக்கிற குடும்ப நபர்களா இருக்கலாம், கர்த்தர் நம்முடைய சபையில நம்மளோடு இணைத்திருக்கிற பிலீவர்ஸா இருக்கலாம், ஊழியர்களா இருக்கலாம். நாம் ஒரு மனதை மட்டும் இழந்து விட்டால் நம்ம டெஸ்டினேஷனை 100% ரீச் பண்ண முடியாது. அது சத்துருவுக்கு தெரியும். உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மனதை செதைச்சிட்டோம்னா நீங்க இதுக்குள்ளவே இருந்து இந்த சிக்கல்களை பார்த்து, ஒருவேளை அந்த கேப் டிரைவர் பாதியிலே இறக்கி விட்டார்னா அடுத்து அந்த நடு ரோட்ல நின்று அடுத்து ஒரு கேப் புக் பண்ணி அடுத்து நீங்க ஏறி போய் அதுக்குள்ள 4 ஃபோன் கால் 4 பேருக்கு பேசி இந்த மாதிரி ஆயிருச்சு, இப்படி பண்ணிட்டாங்க, இல்ல அந்த கம்பெனிக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாமா, இவங்களை விட ஹையர் அஃபீஷியல் கம்ப்ளைண்ட் பண்ணலாமான்னு சொல்லி அங்கேயே சுத்தி கொண்டு சில பேர் குடும்பத்திலையும் சரி சபையிலும் சரி அடுத்த கேபை கூட பிடிச்சு சில பேர் போயிடுறாங்க. ஆனா சில பேர் அதே இடத்துல நின்று அந்த ப்ராப்ளமே சால்வ் பண்ணி அவங்க வாழ்க்கை ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி இன்னும் முடிக்கல. ஸோ சத்துருவுக்கு தெரியும், உங்கள் ஒரு மனதை கெடுத்து விட்டால் அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ண விடாம ஈஸியா என்ன பண்ணிடலாம், தகர்த்து விடலாம் என்பது சத்துருவுக்கு தெரியும். அதனாலதான் அவன் நீட்டா சைலண்டா இந்த ஒரு மனதை என்ன பண்ணிடுவான், கில் பண்ணிடுவான். என்ன பண்ணிடுவான், கில் பண்ணிடுவான். இதுல லாஸ்ட் ஒரு பாயிண்ட் சொன்னேன், என்னது, அந்த டிரைவரை முழுசா நம்புறோம். நம்ம ஒரு கேப் புக் பண்ணி போய் ஏற போகும்போது, அண்ணா உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா, சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களா, லைசன்ஸ் வச்சிருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்கறது இல்லை. ஸோ அந்த ஆப்பில் நம்ம ஒரு டிரைவர் அப்படின்னா நம்ம அந்த ஆர்கனைசேஷன் நம்புகிறோம். சரி, ஒரு லைசன்ஸ் உள்ளவங்களுக்கு தான் வண்டியை கொடுத்து அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். நம்பி பிளைண்டாக நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ஏறுகிறோம். சமீபத்தில் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டோம், அகமதாபாத்தில் நடந்த பிளேன் கிராஷு குறித்து நம்ம கேள்விப்பட்டோம். எல்லாரும் 100% அந்த பைலட்டையும் ஃப்ளைட் கம்பெனியும் நம்பி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ட்ராவல் பண்ணியிருப்போம். இதுக்கு முன்னாடி அநேக ஆயிரக்கணக்கான பேர் ட்ராவல் பண்ண ஒரு பிளேன் தான். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாள் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய பாதிப்புக்குள்ள கொண்டு வந்துருச்சு. நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டோம். அப்போ அந்த டிரைவரை பர்டிகுலரா அந்த வாகனத்தை ஓட்டுபவரை நாம் முழுமையாக நம்புறதுனால தான் ஒருமித்து அவரோடு கூட பயணம் செய்ய ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த நாளில நம்ம இதை குறித்து சில காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறோம். இன்னைக்கு கர்த்தர் விரும்புகிறது நம்முடைய சபையிலும் நம்முடைய குடும்பத்திலும் ஒரு மனம் மட்டுமே. ஒரு மனதை கர்த்தர் விரும்புறார். ஆனா அவர் எதிர்பார்த்து இத்தனை வருஷங்களை தோற்று போகிறது இதுதான், ஒரு மனதுல தான். சபை நல்லா வளருது, 4 பேர் இருக்கும் போது அவங்க 4 பேர் யோசிச்சு செயல்பட்டு அவங்க செய்கிற காரியங்களை பார்த்தா இப்படியே இந்த சபை வளர்ந்ததுன்னா தேசத்தை அசைச்சிடலான்னு கர்த்தர் அந்த சபையின் மீது கண்களை வைக்கும் பொழுதே சத்துரு இந்த 4 பேர் ஒன்னா இருக்கிறதுனால தானே இவங்க மேல பெரிய திட்டம் உட்காருது, பெரிய தரிசனம் ஏன் இங்க இவங்க மேல அமருது, இவர்கள் ஒரு மனமா இருக்கிறாங்க. அப்போ அவங்க 4 பேருக்குள்ள ஒருத்தருக்கு ஒரு காரியம், இன்னொருத்தங்களுக்கு ஒரு காரியம் என்று அந்த 4 பேரை 4 திசையில முதல்ல திங்க் பண்ண வைக்கிறான், அப்புறம் செயல்பட வைக்கிறான். ஆமே. அப்போ அந்த 4 பேருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு மனதை கெடுத்து அந்த சபையினுடைய தரிசனத்தையே கெடுக்கும்படி சத்துரு என்ன பண்ணிட்டே இருக்கான், போராடி கொண்டே இருக்கான். சேம் நம்மளுடைய ஃபேமிலிலையும் இவர்கள் ஒருமித்து ஆண்டவர்கிட்ட நிற்கும் போது தானே ஆண்டவர் இவர்களுக்கு இறங்கி ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. இவங்க ஒரு மனமா நிற்க போய் தானே இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுது, சாட்சியா இருக்குது, ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்யறாங்க. ஒரு மனதை கெடுத்து விட்டுறலாம், இந்த குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் மூலமா, இந்த நபர் மூலமா யாரு அவங்களுக்கு யாரு சத்துருக்கு இடம் கொடுக்குறாங்களோ அவங்க மூலமா கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டேன்னா கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறத என்ன பண்ணிடலாம், தடுத்துடலாம். கர்த்தர் இந்த குடும்பத்தை உயர்த்துறது என்ன பண்ணிடலாம், தடுத்துடலாம். இந்த குடும்ப ஊழியத்தை போய் தாங்கிறத என்ன பண்ணிடலாம், தடுத்துடலாம். ஊழியத்துல போய் நிற்கிறத இவன் பிரச்சனையிலேயே இவனை குழம்பி கொண்டு நிற்க பண்ணிடலான்னு சொல்லி இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளே இந்த ஒரு மனது அதை கெடுக்கும்படியான ஆயுதங்களை சத்துரு என்ன பண்ணிட்டு இருக்கான், எய்து கொண்டே இருக்கிறான். சோ இன்றைக்கு தேவன் நம் மத்தியில இறங்கி வர வேண்டுமானால், அப்போஸ்தலர் புஸ்தகத்துல நம்ம படிக்கிறோம், அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது சீஷர்கள் என்ன பட்டு கூடி இருந்தாங்களாம்,
ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள். அநேக காரியங்கள் நம்ம பார்க்கலாம். ஒருமனப்படும் போது கர்த்தருடைய கரம் இறங்கி வந்ததை பார்க்கிறோம். ஒருமனப்படும் போது கர்த்தர் பலத்த காரியங்களை அவர் பிள்ளைகளுக்கு என்ன பண்றாரு, செய்கிறார். அப்போ நம்பர் 1, இந்த ஒருமனம் இதை நாம் பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய குடும்பத்திலையும் சரி, நம்முடைய சபையிலையும் சரி. நம்ம அந்த ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல இருந்த அறுவடைகள், 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அக்கினி நாவுகள் இறங்கி வந்தது. ஆஸ்திகள் எல்லாம் விற்று அப்போஸ்தலர் பாதப்படியில கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, வச்சாங்க. வீடுகள் தோறும் அப்பம் பிட்டாங்க. சபைகள்ல ஜெபங்கள். பேதுரு போய் சிறைச்சாலையில மாட்டிக்கொள்ளும் போது சபையார் எல்லாரும் சேர்ந்து ஊக்கமா என்ன பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு மனது அவர்களுக்குள்ளே பலத்த விதமா, அந்த ஒரு மனதுல அவங்க ஸ்ட்ராங்கா இருந்ததுனால ஆவியானவருடைய கிரியையும் பலத்த விதமா அவங்க ஊழியங்கள்ல செயல்பட்டு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, நமக்குள்ளே முதலாவது ஒரு மனம் என்றால் ஏக சிந்தை அப்படி கூட சொல்லலாம். ஒரே மாதிரி திங்கிங், தாட் ப்ராசஸ், அது ஒரே மாதிரி இருக்கணும். சபைக்கு கர்த்தர் தலையாய் கொடுத்திருக்கிற ஒரு பாஸ்டரா இருக்கலாம், குடும்பத்திற்கு தலையாய் கொடுத்திருக்கிற தகப்பனா இருக்கலாம். அவங்க ஒரு காரியத்தை முன்வைத்து ஓடிக்கொண்டிருப்பாங்க. அவர்களோடு இணைந்து கொண்டு ஓடுவதற்கு தன்னை அர்ப்பணித்து கொள்ளுகிறவர்கள் அந்த ஒரு மனதுல பங்கு கொள்றாங்க. தலையாகிய கிறிஸ்து அவரு தான் நமக்கு பிரெயின். நம்ம எல்லாரும் அவரோடு கூட சேர்ந்து செயல்படும் போதுதான் அவர் நினைக்கிற காரியங்களை நம்மளால என்ன பண்ண முடியும், செய்து முடிக்க முடியும். அப்போ நமக்குள்ளே காணப்படுகிற அந்த ஒரு மனது, இன்னைக்கு கர்த்தர் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிற அந்த ஒரு மனதை நாம் பெற்றுக்கொள்றதுக்கு நம்பர் 1 என்ன செய்யணும்னா, நம்முடைய மாம்சம் அது சிலுவையில அறையப்பட வேண்டும். ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா, ஒப்பு கொடுத்தல். அதான், மாம்சம் சிலுவையில அறையப்பட வேண்டும். நான் ஒரு மனதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நான் என்ன செய்யணும்னா, இன்னைக்கு ஃபுல்லா நான் பேச போறது ஃபுல்லாவே அந்த கேப் புக்கிங் அந்த கான்செப்ட் வச்சுதான். ஸோ 2 பேரு அக்ரி பண்ணிக்கிறாங்க, நான் இங்க இருந்து உங்களை அங்க கொண்டு போய் விடுறேன். அப்போ ஒப்பு கொடுக்குறாரு. இவர் வந்து சரண்டர் பண்றாரு. ஓகே, நானும் டிராவல் பண்றேன், இவ்வளோ ஃபேருக்கு நான் டிராவல் பண்றேன், நீங்க இதுல வரீங்களா? ஓகே. 2 பேருக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வருது இல்லையா? அவர் சொல்லுகிற காரியத்துக்கு இவர் சம்மதிக்கிறார். ஸோ டிராவல் பண்ற அந்த பேசஞ்சர் என்ன பண்றாரு, தன்னை ஒப்பு கொடுக்குறாரு. நான் இங்க இருந்து இங்க கூட்டு போய் இவ்வளவு தந்துடுறியாப்பா? தரேன். இல்ல ரொம்ப டிராபிக்கா இருக்கு, 30 ரூபா எக்ஸ்ட்ரா கொடு. சரி தந்துடுறேன். 30 ரூபா இல்ல 50 ரூபா கூட அப்படி சொல்ல மாட்டேன் யாருமே. 30 ரூபாய் ஏன் கேட்கிற? இதுல என்ன போட்டிருக்கு? 172 ரூபா தான் போட்டிருக்கு, நீ ஏன் 173 ரூபா கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் என்ன பண்ணுவோம், பண்ணிட்டு இருப்பான். அவன் சொல்ல, அப்ப கேன்சல் பண்ணிக்கோ நீ அப்படின்னு சொல்லுவார். நம்ம சொல்லுவோம், அப்ப நீ பண்ணு, நீ தானே டிரைவர், நீ கேன்சல் பண்ணு அப்படின்லாம் நிறைய நம்ம என்ன பண்றோம், பார்க்கிறோம். ஸோ முதலாவது நாம் நம்முடைய மாம்சத்தை நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுத்தால்தான் அவர் டெஸ்டினேஷனை குறித்து எந்த டெஸ்டினேஷன் வச்சிருந்தாலும், எப்படி அவர் நம்மை இழுத்து கொண்டு போனாலும், எந்த வழியில் அவர் நம்மை நடத்தினாலும் நம்ம அப்படியே அவர் பின்னாடி போகணும்னா, என் மாம்சத்திற்காக நான் வைத்திருக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிஸ், அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் தரைமட்டமாக ஆக்கப்படும் போது மட்டும்தான் நான் அவர் பின்னாடி நடக்க முடியும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சு படிச்சுட்டு இருக்கேன், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நான் உனக்கான பாதையை நான் அது வைக்கல, உனக்காக காரியங்கள் நான் வேற வச்சிருக்கேன்னு சொல்லும் போது மாம்சம் ஒப்பு கொடுக்கப்படவில்லை என்றால் அது மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுக்கும், அதுக்கப்புறம் அடுத்து போய் நீட் எக்ஸாம் எழுதும், சீட் எக்ஸாம் எழுதும், அது எழுதும், இது எழுதும், எல்லாமே என்ன பண்ணிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு டொனேஷன் கொடுத்து ஏதாவது ஒரு காலேஜ்ல சேர்ந்துடலாமான்னு. ஆனா ஆண்டவர் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே சொல்லுவாரு, உனக்கான பாதை அது, நீ எவ்வளவு தூரம் போனாலும் போயிட்டு வா, இங்கதான் வரணும். ஆமேன். எங்கதான் வரணும்? ஆமா, அவர் அந்த இடத்துல நின்றுவார். நம்ம எங்க மிஸ் ஆகுறோமோ அதே இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு, நின்றுவார். நம்ம மாம்ச பிரயாசத்தினால எவ்வளோ தூரமோ போறோமோ அவ்வளோ தூரமாய் திரும்ப வரணும். அப்ப நம்ம தான் யோசிக்கணும், ரொம்ப தூரம் என்ன பண்ணிடக்கூடாது, ஏன்னா திரும்ப அவ்வளவு தூரம் வரப்போறது யாருதான், நம்ம தான். அதனால கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுக்கணும். ஒரு சபையில ஊழியம் செய்யறோமா, நம்ம ஊழியம் செய்யும் போது நம்முடைய மாம்சத்தை சிலுவையில அரைஞ்சு ஒப்பு கொடுக்கணும், அது ஈஸியா செஞ்சிருவோம். ஆனா ஒரு குடும்பத்துல நம்மளால ஒப்பு கொடுத்து போகிறதுங்கிறது இன்றைக்கு நிறைய குடும்பங்கள்ல நம்ம அதை பார்க்க முடியல. அவர் சொல்றதை கேட்டுதான் இவ்வளவு நாள் நான் நாசமா போயிட்டு இருக்கேன். அதனால இனிமே அவர் பேச்சை நான் என்ன பண்ண மாட்டேன். இது யாரோட ஸ்டேட்மெண்ட்? இது யார் சொல்ற ஸ்டேட்மெண்ட்? மனைவியோட ஸ்டேட்மெண்ட். இவர் இத்தனை வருஷமா இவர் பேச்சை கேட்டுதான் நான் இன்னும் என்ன எப்படி இருக்கேன், ஒருப்படாம இருக்கேன். அன்னைக்கே நான் நினைச்ச மாதிரி செஞ்சிருந்தேன், இன்னைக்கு ஓஹோன்னு இந்த குடும்பத்தை கொண்டு வந்திருப்பேன். கொடுத்திருந்தாதான் தெரியும். ஆமென். ஒரு மனைவி சொன்னாங்களாம், என்னுடைய கணவரை நான்
திருமணத்துக்கு பிற்பாடு நான் அவரை லட்சாதிபதி ஆக்கி வச்சிருக்கிறேன். என்னுடைய சப்போர்ட்னால அவரை கைட் பண்ணி நான் எப்படி ஆக்கி வச்சிருக்கிறேன், ஒரு லட்சாதிபதியா ஆக்கி வச்சிருக்கேன். அப்போ பக்கத்துல உள்ள சிஸ்டர் கேட்டாங்களா, அப்போ அவர் முன்னாடி என்னவா இருந்தாரு, கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களா? அவர் கோடீஸ்வரரா இருந்தாரு. ஆமீன். கோடீஸ்வரரா இருந்தவரை எப்படி ஆக்கிட்டாங்க, கீழே இறக்கிட்டாங்க. ஆனா ரொம்ப பெருமையா சொல்றோம். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். என்னன்னா, இவர் பேச்சு கேட்டு இவருக்கு ஒப்பு கொடுத்து போவதா. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு தலையா கொடுத்திருக்கிற கணவனுக்கு கீழ்ப்படி, உன் குடும்பத்துல உன் மனைவிய நேசி, ஒருவருக்கொருவர் அந்த ஒப்பு கொடுக்கிற தன்மை. நீ சொல்றியா, சரி தேவ சமூகத்துல வச்சு இதை அனலைஸ் பண்ணி தேவன் எதை விரும்புறாரோ அதை நம்ம செய்வோங்கிற ஒப்பு கொடுக்கிற ஸ்டேட்குள்ள நீங்க எப்போ வரீங்களோ அப்போ உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு மனம் வந்துடும். ஆமேன். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நீ என்ன உன் பேச்சு கேட்டுட்டு நான் இருந்து அப்போ என் பிள்ளைங்களுக்கான காரியங்கள் என்ன பண்றது, அதுக்கு என்ன பண்றது, உனக்கு இந்த குடும்பம் இந்த உலகத்தை பத்தி உனக்கு என்ன விவரம் தெரியும்? அப்படி இல்லை. கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை எதற்காக நம்மளை இணைத்திருக்கிறார். நம்ம தேவ பக்தியுள்ள சந்ததிகளை பெறுவது மாத்திரம் அல்ல, குடும்பத்தை குறித்து கர்த்தருக்கு பெரிய பெரிய திட்டங்கள் இருக்கு. ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு ரிலேஷன்ஷிப்னா அது கணவன் மனைவியோட ரிலேஷன்ஷிப் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்ததுதான் ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன நம்மளுடைய சபையில நம்முடைய குடும்பத்துல காணப்படுகிற சின்ன சின்ன காரியங்களுக்கு ஏன் நம்ம மாம்சம் இன்னும் சிலுவையில அறையப்படலை, அதுதான் காரணம். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னா, அப்ப நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும், இன்னும் சரியா மாம்சம் சிலுவையில அறையப்படலை. பற்றுச்சுன்னா இந்த வார்த்தை வெளியில வராது. ஸோ குடும்பத்துல கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், கர்த்தருடைய சித்தத்தை நம்ம எப்பாடுபட்டாவது நிறைவேற்றிடணும். நமக்கு அது பிடிக்கல, நம்மளுக்கு அது வராது, நம்மளுக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா கர்த்தருக்கு அது விருப்பம். நம்ம செய்யறதுக்கு நாம் தீர்மானம் பண்ணும்போது நம்மளுக்குள்ளே அந்த ஒரு மனதின் ஆவியானவர் என்ன பண்றாரு, கிரியை செய்யறார். நம்பர் 2, தேவனோடு நட அல்லது தேவனோடு உன் பயணத்தை துவங்கு. எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் அக்ரி பண்ணிக்கிறோம், நான் உங்க கேப்ல ஏறுறேன், இவ்வளோ ஃபேர் தரேன்னு. திரும்ப அவங்களோட ஏறி குறிப்பிட்ட இடத்துல ஏறி என்ன பண்றோம், பயணம் செய்கிறோம். பயணம் செய்யறோம்னா ஒருத்தங்க ஒரு புதிய ஒரு துவக்கமா இருக்கலாம், புது டெஸ்டினேஷனை நோக்கி போகலாம். எங்க போகிறதற்காக குறிக்கப்பட்டு இருக்கிறோமோ அதை நோக்கி பயணம் செய்யுங்கள். ஏன் இன்னைக்கு ஒரு மனம் நிறைய இடத்துல இல்லைன்னா, நம்ம பயணம் செய்கிறோம். யோனாவை போல ஆண்டவர் எங்க போ சொன்னாரு, நினிவேக்கு போப்பா, அங்க போய் நீ சொல்லு அந்த ஜனங்களுக்கு, நான் அந்த பட்டணத்தை நான் என்ன பண்ண போறேன், அழிக்க போறேன், 40 நாள்ல நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும், போய் சொல்லு. ஆனா யோனா சொன்னாரு, அப்படிலாம் என்ன பண்ண முடியாது, நீங்க சொன்னோன்னே போக முடியாது, நான் எங்க தான் போவேன், நினிவே இந்த சைடுனா நான் இந்த சைடு தான் போவேன். என் குடும்பத்துல ஒரு காரியத்தை அம்மா சொல்றாங்களா, நீ இப்படி சொல்றியா, அப்போ நான் கரெக்டா இப்படிதான் செய்வேன். சபையில ஊழியர் ஒரு காரியத்தை சொல்றாரா, நீங்க சொல்லிட்டீங்களா 8 மணிக்கு வரணும்னு, கண்டிப்பா 10 மணிக்கு ஷார்ப்பா நான் என்ன பண்ணுவேன், வருவேன். இது காரியத்தை செய்யாதன்னு சொல்லிட்டீங்களா, கண்டிப்பா அதை என்ன பண்ணிடுவேன், சாலிடா செஞ்சிருவேன். இல்ல, தேவனோடு பயணம் செய்யும் போது தேவன் நம்மை அழைத்து செல்ல விரும்புகிற இடத்திற்கு நேராக நம்முடைய பயணத்தை செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். உங்க தரிசனம் எங்க இருக்கோ அங்க நீங்க டிராவல் பண்ணாதான் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். உங்க தரிசனம் எதை நோக்கி இருக்கோ, யோனாவுடைய சம்பவம் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவர் கடல் அலை கொந்தளிப்பு புயல் காத்து புரட்டி போடுது, யோனா என்ன பண்ணி கொண்டிருந்தார், அவருக்கு மாத்திரம் பிரச்சனை இல்லை, அவன் கூட டிராவல் பண்ற எல்லாருக்கும் அலக்களிப்பு, பயம், வேதனை, அலறல், இழப்புகள் அவ்வளோத்தையும் தூக்கி கடல்ல போடுறாங்க. ஏன், அந்த ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை, தவறான டைரக்ஷன்ல போன பயணம். உங்க குடும்பத்துல ஒருவேளை ஒரு மனம் சிதைக்கப்பட்டிருப்பதுக்கு காரணம் அந்த ஒரு நபர் கர்த்தருக்கு பிரியம் இல்லாம ஓடிட்டு இருப்பாரு, கர்த்தருடைய தரிசனத்தை விட்டு ஓடிட்டு இருப்பாரு. அதனால முழு குடும்பமும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அலக்களிச்சு கொண்டு இருக்கும். அந்த முழு குடும்பமும் அநேக இழப்புகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க. அந்த ஒரு நபருக்காக அந்த அந்த காரியங்களை எப்படி அறிந்து கொள்வது, இவர் தேவ சித்தத்துக்கு மீறி போறாருன்னு? நீங்க தேவ பாதத்துல உட்கார்ந்து இருந்தாதான், தேவனோடு நடக்கிற அனுபவம் உடையவர்களா இருந்தாதான் இந்த நபருக்காக நம்ம ஜெபிக்கணும். இவருடைய குறைச்சல்ல நம்ம இவரை தாங்கணும், இவருக்கு நல்ல கைடன்ஸ் கொடுக்கணும், இவருக்காக நம்ம திறப்புல நிற்கணும்னு. அப்போ பர்சனலா நீங்க தேவனோடு நடந்தாதான் தேவனோடு நீங்கள் பயணிக்க முடியும். ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஸோ செகண்ட் பாயிண்ட், அந்த முதலாவது ஒப்பு கொடுக்கணும், ரெண்டாவது தேவனோடு பயணிக்கணும். தேவனோடு பயணிப்பதற்கு நமக்கு மிக முக்கியமான தேவை என்னது,
தேவனோடு நடப்பது. நான் தேவன் கூட ஆண்டவர் கூட ஒரு பெரிய ஒரு டிராவல் பண்ணணும், ஒரு பிரத்யேக திட்டத்துக்காக அவரோடு நான் பயணிக்கணும்னா முதலாவது அதை நான் எங்க தொடங்கணும்னா தேவனோடு நடப்பதுல தொடங்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இதை செய்ய சித்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் ரொம்ப என்ன சொல்றது, ஜென்டிலான காட். அவர் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி, நம்ம பேரண்ட்ஸ் நம்மலாம் இப்போ காலையில ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை கிளப்பணும், 8 மணிக்கெல்லாம் நம்ம வீடு எப்படி இருக்கும்? போர்க்களம் தோற்று போய்விடும். ஆமீன். ஸோ தேவனோடு நடக்கணும்னா அவர் கத்த மாட்டார், அவர் மெல்லிய சத்தத்தோடு நம்மோடு பேசுவார். ஆமீன். கத்தர் கத்தும் போதுதான் நான் கேட்கறேன்னா நான் ரொம்ப தூரமா நிக்கிறேன்னு அர்த்தம். அவர் பக்கத்துல வர வரதான் அவருடைய மெல்லிய சத்தம் நம்முடைய காதுகள்ல துணிக்கும். தேவனோடு நடக்க ஆரம்பிங்க. டெய்லி ஒரு குவைட் டைம் ஆண்டவரோடு. ரொம்ப நாள் ஃபுல்லா காத்திருக்க சொல்லலை, ரொம்ப நேரம் ஜெபிங்க நல்லா அப்படி சொல்லலை. ஒரு குவைட் டைம் ஆண்டவரோடு கூட ஒரு பெஸ்ட் டைம். இது நான் எனக்கும் தேவனுக்குமான நேரம். இது நான் எதையும் அஃபெக்ட் பண்ண விட மாட்டேன். அப்போ தேவனோடு கூட நடக்க பழகினவன் தான் தேவனோடு பயணிக்க ஆயத்தமாகிறான். ஆமேன். நீங்க தேவனோடு பயணிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தேவையில்லாத ஒரு மனதை கெடுக்கிற காரியங்கள் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணாது? கிரியை செய்யாது. மூன்றாவது, கார்ல ஏறின உடனே அவர் சொல்றாரு, சீட் பெல்ட்டை போடுங்க, டோரை சரியா க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா, விண்டோ என்ன பண்ணுங்க ஏற்றி விடுங்க, இந்த மாதிரி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. தேவனுடைய வார்த்தை வரும்போது, கட்டளைகள் வரும்போது, ஆலோசனைகள் வரும்போது அதற்கு காது கொடுத்து கேளுங்க, கேட்டு விசுவாசிங்க. ஆமே. அப்ப தேவ வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். தேவ வார்த்தையை எப்ப கீழ்ப்படிய முடியும்? தேவ வார்த்தை கேட்டாதான் கீழ்ப்படிய முடியும். தேவ வார்த்தையை கேட்டாதான் அதற்கு விசுவாசம், விசுவாசிச்சு அதை நம்ப முடியும். அப்போ தேவ வார்த்தையை கேட்க பிரயாசப்படுங்க. 3 காரியங்கள். 4வது, நோ யோர் டெஸ்டினேஷன். இன்றைக்கு நிறைய வேலைகள்ல உங்க டெஸ்டினேஷன் என்னன்னு தெரியாததுனாலதான், எதை நோக்கி போறீங்க அப்படிங்கிறத தெரியாததுனாலதான் நிறைய குழப்பமான சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிறோம். ஒரு மனதுக்கு எடுக்கப்படுறதுக்கு காரணம் உங்கள் அழைப்பை, உங்கள் நோக்கத்தை, நீங்கள் உருவாக்கப்பட்டு இந்த பூமியில வைக்கப்பட்டிருப்பதின் நோக்கத்தை நீங்க தெரிந்து கொள்ளாததுனாலதான். நீங்கள் தேவனோடு நடக்க ஆரம்பிக்க ஒவ்வொரு நாளும் தேவனோடு நடக்கிற அனுபவத்துக்குள்ள வர வர அந்த ஸ்டெப் ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்க உங்க டெஸ்டினேஷனை குறித்த கிளாரிட்டியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு ஆமீன் சொல்லிடலாமா? நான் எதுக்காக ஏதோ ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கேன், ஆனால் என்ன காரியம்னு எனக்கு தெரியலன்னா நீங்கள் டெய்லி தேவனோடு நடக்க ஆரம்பிங்களேன். நீங்கள் நடக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பயணத்தை ஒரு நாளில் துவக்கிடுவீங்க. உங்கள் பயணத்தை துவக்க அந்த டைம் வர வர ஒவ்வொரு நாள் போக போக உங்கள் டெஸ்டினேஷனை குறித்த கிளாரிட்டி கிடைக்கும். இதை நோக்கி தான் நம்ம என்ன பண்ணுறோம், போகிறோம். கர்த்தர் இதற்காக தான் என்னை தெரிஞ்சிருக்கிற ஒரு பர்டிகுலர் டேல அந்த பயணத்தை துவக்கிற நாள்லயோ ஒரு காரியத்திலயோ கர்த்தர் உங்களுக்கு கிளியர் கட்டா சொல்லிடுவார், இதுக்கு தான்ப்பா நான் உன்னை இந்த பூமியில வச்சிருக்கிறேன். அப்போ தேவனோடு நடக்க ஆரம்பிக்கிற ஒரு மனுஷன் அந்த டெஸ்டினேஷன் எங்க போறோங்கிறத என்ன பண்ணுவான்? தெரிந்து கொள்ளுவான். ஆமேன். லாஸ்டா ஒரு காரியம் சொன்னேன். 5வது காரியம், உங்க டிரைவரை கம்ப்ளீட்டா நம்புங்க. ஆமேன். மனிதர்கள் டிரைவர்களா இருக்கும்போது அது நம்பாது உங்க கையில. ஆனா தேவன் உங்க டிரைவரா இருக்கிறார். உங்க வாழ்க்கையின் உங்க வாழ்க்கையை இயக்குறவர் அவரை நம்புங்க. முழுமையா நம்புங்க. எனக்கு இந்த ரூட்டு தெரியும், இதுதான் ஷார்ட்கட் அப்படின்னு டிரைவர்கிட்ட போட்டு என்ன பண்ணாதீங்க. டிரைவர் மேப்பை பார்த்து அழகா போயிட்டு இருப்பாரு, போக விட மாட்டோம். பின்னாடி இருந்து என்ன பண்ணுவோம், இப்படி ஒரு லெஃப்ட் எடுங்களேன், ஒரு ரோடு வரும் எனக்கு தெரியும், அங்க போய் பார்த்தா அது முட்டு சந்தா இருக்கும். நிறைய வேலைகள்ல நம்ம தேவன் நம்முடைய வாழ்க்கையின் டிரைவரா இருக்கிறாரு, நம்ம வாழ்க்கையை இயக்குறவரா இருக்கிறார். அவருக்கு நிறைய சஜஷன் கொடுப்போம். ஆண்டவரே இது இப்படி பண்ணா இப்படி சூப்பரா இருக்கும், இது இப்படி பண்ணிருங்க, இதுதான் இது கரெக்ட். இல்ல, டிரைவரை நம்பி அவர் இழுத்து செல்லுகிற இடத்திற்கு முழுவதுமாக உங்களை அர்ப்பணிச்சு என்ன பண்ணுங்க, போங்க. இன்னைக்கு சபையில ஊழியம் நடக்குது, ஜெபம் நடக்க, ஆராதனை நடக்குது, அறுவடைகள், ஒவ்வொரு காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கு, குடும்பத்துல பல காரியங்கள் நடக்கு. ஆனா சபையில இருக்கிற விசுவாசிகளுக்குள்ளும் குடும்பத்துல இருக்கிற நபர்களுக்குள்ளும் ஒரு மனங்கிற காரியம் மட்டும் என்ன பண்ணல, இல்ல. ஸோ ஒரு மனம் அவசியம். ஸோ இதுதான் ஒரு மனம். ஒரு மனத்துக்கு இந்த 5 பாயிண்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா? நம்பர் 1 என்னது? மாம்சத்தை ஒப்பு கொடுக்கணும். 2வது தேவனோடு பயணிக்கணும். தேவனோடு எப்படி பயணிக்க முடியும்? நடக்கும்போது தான் பயணிக்க முடியும். 3வது தேவ வார்த்தைக்கு அந்த கமெண்ட்ஸ் வரும்போது அதை கேளுங்க. அவருடைய மெல்லிய சத்தத்துக்கு உங்க இருதயத்தை திறந்து வைங்க. 4வது உங்க டெஸ்டினேஷனை குறித்த நாலேஜ் உங்களுக்கு வேணும். நோ யுவர் டெஸ்டினேஷன். 5வது
உங்க டிரைவரை நம்புங்க, தேவனை நம்புங்கள், முழுவதுமாக 100% நம்புங்க. என்னை எதற்காக முன்குறித்து அழைத்தாரோ அதை நிறைவேற்றி, எது என்னால செய்யப்படணும்னு என்னை கரம் பிடிச்சாரோ அதை என்னை கொண்டே அவர் செய்து முடிப்பார். அவர் தான் நம்முடைய தேவன். ஆமேன். என் கை கொண்டு துவங்கினதை என் கையை வச்சே செஞ்சு முடிப்பார். ஆமேன். ஒருவேளை நீங்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவருக்கு ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா இருந்திருக்கலாம், நடுவில் அங்கங்க கொஞ்சம் மிஸ்லீட் ஆயிருக்கலாம். ஆனா நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, மறுபடியும் அந்த உடன்படிக்கைக்குள்ள நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, உங்க கையை கொண்டு துவங்கினதை உங்க கையை கொண்டே செய்து முடிப்பார். ஆமேன். அப்போ நம்மால துவங்கப்பட்ட, நம்மால சில வேலைகள்ல சில ஊழியங்கள் நம்மை கொண்டு துவங்கி இருப்பார் ஆண்டவர். ஆனா நடுவுல நமக்கும் அந்த ஊழியத்துக்கு சம்பந்தமே இல்லாம போயிருக்கும். ஆனா கர்த்தர் இடத்துல நீங்கள் மறுபடியும் சீர் பொருந்தி வரும்போது அந்த ஊழியத்தை உங்களை கொண்டே அவர் நிறைவேற்றி மகத்தான காரியங்களை செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமேன். ஸோ ஒரு மனம், இதுதான் ஒரு மனம். நான் இதெல்லாம் செஞ்சாதான், இந்த காரியங்கள்லாம் எனக்குள்ள காணப்பட்டா ஒரு மனம் இருக்கு. இந்த ஒரு மனம் எங்கு அவசியம்? முதலாவது தேவனோடு நமக்கு ஒரு மனம் வேணும். தேவனோடு நான் என் மாம்சத்தை ஒப்பு கொடுத்து, தேவனுடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து, தேவனோடு பயணிக்க ஆரம்பிச்சு, அவரை நம்பி இந்த காரியங்கள்லாம் செய்யும்போது நான் தேவனோடு, இதை நம்ம ஓரளவுக்கு செஞ்சிடறோம். ஆனா தேவனை போலவே தேவ பிள்ளைகளோடும், சபையோடும், குடும்பத்தோடும், சக ஊழியர்களோடும் நமக்கு ஒரு மனம் வேணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லிடலாமா? நீங்க தேவனோடு, சில பேர் சொல்லுவாங்க, நான் தேவனோடு இந்த 5 விஷயங்கள் தேவனோடு நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இது உங்க விசுவாசிகளோடு மெயின்டைன் பண்றீங்களா? உங்க குடும்பத்தில் மெயின்டைன் பண்றீங்களா? உங்க சக ஊழியர்களோடு மெயின்டைன் பண்றீங்களான்னா இல்லை, அந்த ஊழியர்காரர்களோட பிரின்சிபல்ஸ்லாம் நமக்கு என்ன ஆகாது, செட் ஆகாது. பரலோகத்தில் அந்த ஊழியக்காரருக்கு வேற கேபினா வச்சிருக்காங்க. அவன் இப்போ ஒத்து போகல. பரலோகம் ஒரே பரலோகம் தானே. இந்த டாக்டரினை ஃபாலோ பண்றவங்களுக்கு தனித்தனியா அங்க டினாமினேஷன் இல்லையே. நம்ம தேவனோடு ஒரு மனமா இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கண்ட சகோதரனிடத்துல அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு உன் கணவன் மனைவி ஒரு மனமா இல்லை, நீங்க எப்படி தேவனோட ஒரு மனமா இருக்க முடியும்? ஸோ நம்மளுடைய ஊழியத்துல வர்ஷிப் டீம்ல இருக்கிறோம், வர்ஷிப் டீம்ல 4 பேர் இருக்கிறோம்னா 4 பேருக்குள்ள ஒரு மனது இல்லை. எப்படி அந்த ஒரு மனதை விரும்புகிற தேவனை நீங்க ஆராதிச்சு ஜனங்களை ஒரு மனதுக்குள்ள நடத்த முடியும்? கர்த்தர் நம்ம அந்த ஒரு மனதை விரும்புகிறார். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம் ஒருத்தர். அப்போஸ்தலர் 5:9. பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ரொம்ப ரொம்ப தெரிந்த ஒரு அதிகாரம். நீங்க கூட அந்த அனனியா சப்பிரா ஸ்டோரி வாசிக்கும் போது யோசிச்சிருக்கலாம், அவங்க ஆண்டவருக்காக எல்லாரும் கொடுக்கறத பார்த்து அவங்களுக்கும் கொடுக்கணும்னு ஆசை, ஆனா கொஞ்சம் நம்ம தேவைக்கு வேணும்னு எடுத்துக்கிட்டாங்க. இது என்ன பெரிய தப்பா? அதான் ஆண்டவருக்கு தான் கொடுத்தாங்கல்ல, இதுக்கு போய் ஆண்டவர் 2 பேரையும் அப்படியா போட்டு தள்ளணும் அப்படின்னு நீங்க என்ன பண்ணிருக்கலாம், யோசிச்சிருக்கலாம்ல. ஜென்ரலா ஒரு ஹியூமனிட்டிலாம் நமக்கு இதெல்லாம் வாசிக்கும் போது தான் என்ன வரும், மனிதநேயம், மனிதாபிமானம்லாம் வரும். ஏன் இப்படி அனனியா சப்பிரால் பாவம் பண்ணாங்க, அது தப்பு இல்லைன்னு சொல்ல, அதுக்குன்னு கொலை பண்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய பாவமா அப்படின்னா? இந்த 5 காரியங்களை யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம இந்த வார்த்தை தெளிவா சொல்லுது, பரிசுத்த ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? வேதம் சொல்லுகிறது, பூமியில 2 பேர் ஒருமனப்பட்டுட்டாங்கன்னா பிதா அந்த காரியத்தை உண்டாக்கி கொடுக்கறது கூட தயங்க மாட்டாராம். மத்தேயு 18:19 என்ன சொல்லுது? என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். அது உலகத்திலே இல்லாத ஒரு விஷயமா இருந்தா கூட பூமியில 2 பேர் ஒருமனப்பட்டு பிதாவை நோக்கி கேட்டுட்டாங்கன்னா அவர் கிரியேட் பண்ணி கொடுக்க கூட என்ன பண்ண மாட்டாராம், தயங்க மாட்டாராம். அவர் உருவாக்கி கூட கொடுத்துருவாராம். ஜஸ்ட் ஒரு கணவன் மனைவி இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்கன்னா அந்த கருவுல குழந்தையே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, சான்ஸே இல்லை. 100% மெடிக்கலி அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா பிதா பாக்குறாரு, இவங்க 2 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபிச்சிட்டாங்களா, அதை உருவாக்கிடுவாரு. புரியுதா அவருடைய பவர், அவருடைய கேரக்டர் புரியுதா? அதே தேவன் இவர்கள் பரிசுத்த ஆவியை சோதிக்கிறதற்கு ஒருமனப்படும் போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த ஆஸ்பெக்ட்ல பாருங்க. நீங்க ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை செய்யும் போது இல்லாத ஒண்ணு உருவாக்கி தரும் அவரால் முடியும்.
நீங்க எனக்கு விரோதமாகவே ஒருமனப்பட்டு இந்த காரியத்தை செய்றாங்க. அவங்க நினைச்சாங்க யாருக்கும் தெரியாது, ஆனா அவங்களுக்கு தெரியல நம்ம பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் ஒருமனப்படுகிறோம் என்று. நிறைய வேளைகளை எனக்கு அந்த ஒருமனம் வரமாட்டேங்குது, ஜெபிக்கும் போது எனக்கு ஒருமனம் இல்லை அப்படி யோசிக்கிறோம். ஆனா நம்ம இன்னொரு காரியத்தை குறித்து கவனமா இருக்கணும். நம்ம ஒருமனப்படாமல் இருக்கிறது ஆவியானவருக்கு விரோதமா ஒருமனப்பட்டுட்டு இருக்கிறோமா, அதை கொஞ்சம் என்ன பண்ணணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல அவங்க மாம்சம், நான் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்றேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அவங்களுடைய மாம்ச இச்சை அது ஒப்பு கொடுக்கப்படலை. ஃபர்ஸ்ட் நான் ஒப்பு கொடுக்கணும்னு ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, அவங்க மாம்ச இச்சை ஒப்பு கொடுக்கப்படலை. இன்னும் பணம், இன்னும் உலகம், அவங்க எல்லாரும் இயேசு சீக்கிரம் எப்படி இழுத்து கொள்ளப்பட்டாரோ அதே மாதிரி திரும்ப வந்துடுவார். எல்லாத்தையும் வித்து கொண்டு போய் ஆண்டட்ட. அவங்களுடைய நோக்கம் என்னவா இருந்தது? ஆதி அப்போஸ்தலர்கள் மத்தியில வந்த அந்த விசுவாசிகளுக்குள்ள தேவன் சீக்கிரம் வந்துடுவார், இனிமே எதுக்கு இந்த பணம் காசுலாம் விற்று கொண்டு அப்போஸ்தலர் பாதத்துல வைக்கிறாங்க. ஆனா இந்த அனனியாள் சப்பிராளுக்கு ஏதோ திடீர்னு அவர் வர லேட் ஆச்சுன்னா, திடீர்னு நம்மளுக்கு பணம் தேவைப்படுமே, பிள்ளைகளுக்கான காரியம், மாம்சம் இச்சை இன்னும் ஒப்பு கொடுக்கப்படலை. தேவனோடு நடப்பதற்கான முதல் படி என்னது தெரியுமா? விட வேண்டியதை விடணும். அதுதான் தேவனோட நடப்பதற்கு முதல் படி. நான் டெய்லி 1 hour காலையில ஜெபிச்சிருவேன், நான் டெய்லி தேவனோடு நான் நேரம் செலவிட்டுருவேன். ஆனா நான் நேரம் செலவிட்டதுக்கு அப்புறம் 3 மணி நேரம் இன்ஸ்டாகிராம்ல உட்காந்து ரீல்ஸ் பார்ப்பேன், 2 மணி நேரம் யூடியூப்ல ட்ரோல் வீடியோஸா பார்ப்பேன். செம்ம காமெடியா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தேவனோட நடக்கலன்னு அர்த்தம். அதற்கும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆனால் தங்கள் சாங்கியங்களை பார்த்து கொண்டிருக்கிற தேவனை பற்றி அறியாதவர்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நான் தேவனோடு நடக்கிறேன்னா முதல் காரியம் என்னது? நான் விடணுங்கிறத விடணும். ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை விடுன்னு சொன்னேன்னா அதை விட்டு எப்போ வரணும், அப்பதான் நான் தேவனோட நடக்க ஆரம்பிக்கிறேன்னு அர்த்தம். நான் எல்லாத்தையும் தூக்கிட்டு தேவன் கூட நடப்பண்ண முடியாது, தேவனோடு கூட நம்மளால நடக்க முடியாது. அப்போ தேவனோடு நடக்கிறதுக்கு முதல் படி நான் விட வேண்டியதை விடணும். அப்போஸ்தலர் பாதத்துல சொத்து பத்துக்களை விட்டுட்டு வரணுங்கிற கான்செப்ட் அங்க போயிட்டு இருக்கும்போது அவர்கள் கொஞ்சோண்டு எடுத்து என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். 3வது, அவங்களுக்குள்ள பரிசுத்த வாழ்க்கை, அந்த உண்மை இல்லை. 4வது, தேவனை அவங்க நம்பல. தேவனை ஏன் நம்பல? தேவனை நம்பி இருந்தா மொத்தத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு அவர் பாக்குறாரு பார்க்காம போறாருன்னு தானே வந்திருக்கணும். தேவனை என்ன பண்ணல? ஒருவேளை அந்த ஒருவேளை தான் அவங்களுக்கு உயிரே வாங்கிருச்சு. ஒருவேளை அந்த டைம் ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை அவங்கெல்லாம் சாப்பாடு சாப்பிட்டு காலி ஆயிட்டுன்னா, நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு தயிரோ வாங்கி 2 பாக்கெட் ஊறுகாய் வாங்கி என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு கொஞ்சம் காசு, அது அப்படிதானே வச்சாங்க. ஏதோ ஒண்ணு, ஆண்டவரை முழுமையா நம்பல. 5வது, அவங்க போற டெஸ்டினேஷனை அவங்க அறிந்து கொள்ள. எதுக்காக விற்கிறாங்க, எதுக்கு கொடுக்குறாங்க, என்ன பர்பஸ் தெரியல. எல்லாரும் வித்து கொடுக்காங்க, நம்மளும் கொடுத்து கொஞ்சம் பேர் வாங்கிடலாம். அந்த பர்பஸ் அவங்க என்ன பண்ணிக்கொள்ள, புரிந்து கொள்ளல. எல்லாரும் விற்று கொடுப்பதற்கான நோக்கம், பிரதான நோக்கம், தேவன் சீக்கிரமாய் வரப்போறாரு, அவரை சந்திக்க ஆயத்தப்படணும். ஆனா இவர்கள் விற்று கொடுப்பது நோக்கம் என்ன? எனக்கு ஒரு பேருக்கு. ஆமா, அனனியாள் சப்பிராள் தெரியாதா, அவங்க இடத்த வித்து இவ்வளோ காசு கொடுத்தாங்களே, இந்த பேருக்காக, இந்த பெருமைக்காக என்ன பண்றாங்க, விற்கிறாங்க. இந்த 5 காரியங்கள் நடக்கும்போது, நான் முதல் சொன்ன 5 காரியத்தோட இதை மேட்ச் பண்ணுங்க. இந்த 5 காரியங்கள் நம்ம நடக்கும்போது முக்கியமா நம்ம தேவைக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம். ஆண்டவரை பத்தி அவங்க பேசுவாங்க, இருக்கட்டும், எல்லாரும் கொடுப்பாங்க, இருக்கட்டும், ஆனா நம்ம கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்படி 100% தேவனை நம்பாததுனால இந்த 5 காரியங்கள், நான் ஒரு மனதை குறித்து சொன்ன காரியங்கள், இந்த 5மே உங்க லைஃப்ல இருந்திருக்கு. எது நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னா அந்த 5 இவங்க என்ன பண்றாங்க, செய்யறாங்க. அப்போ யாருக்கு விரோதமா ஒருமனப்படுறாங்களாம்? பரிசுத்த ஆவிக்கு விரோதமா ஒருமனப்படுறாங்க. நம்ம லைஃப்ல நம்ம யோசிச்சு பார்க்கணும். நான் தேவனோடு கூட ஒரு மனமா இருக்கிறேன்னா, என் கூட இருக்கிற மனிதர்களோடு ஒரு மனமா இருக்கிறேன்னா, இங்க இருக்கிற என் மனிதர்களோடு எனக்கு தந்த ஒரு சின்ன ஃபேமிலியில, சின்ன சபையில நான் ஒரு மனதை மெயின்டைன் பண்ண முடியலன்னா, பல லட்சம் விசுவாசிகளை உங்களையும் என்னையும் நம்பி கர்த்தர் எப்படி தர முடியும்? இருக்கிற ஒரு 4 குடும்பத்தை எனக்கு ஒரு மனதோடு கொண்டு வந்து நடத்த முடியல. குறைகளை தாங்கி, சில குறைவுகள் நிறைவுகள் இருக்கும்போது அதை ஷேர் பண்ணி, அதை அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாய் காத்து என்னால நடத்த முடியலன்னா, நான் எப்படி ஒரு பெரிய உலக எழுப்புதலுக்காக பிரயாசப்படுறேன்னு எந்த வாயை வச்சுட்டு நம்ம சொல்றோம்? கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது ஒரு மனது. என்ன விஷயங்கள் நடைபெற்றாலும் உங்க குடும்பத்துல நீங்க ஒரு மனதை கொண்டு வருகிற பாத்திரமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன். மனைவி மிஸ்பிஹேவ் பண்றாங்களா, கணவன் இல்ல பிள்ளைகள் சரியா காரியங்களை செய்யலையா, அந்த ஒரு மனது பரிசுத்த ஆவியானவர் தருகிறது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய கரம் ஒரு மனதை உண்டாக்குமா. தேவனுடைய கரம்
ஒரு மனமே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. எங்க குடும்பத்துல 4 பேரும் 40 விதமா நாங்க யோசிச்சு செஞ்சுட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய கரம் உங்கள் மீது வரும்போது, அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நீங்க அடங்கி இருக்கும் போது எங்கேயுமே அந்த ஒரு மனம் வந்துடும். நீங்க வரவே முடியாதுன்னு சொன்ன எவ்வளவு பெரிய பேரியரையும் தட்டி போட்டு அந்த ஒரு மனம் என்ன பண்றோம், வந்துடும். செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் தேவனோடு நடக்க ஆரம்பிக்கணும். நீங்க தேவனை நம்பணும். நீங்க உங்க மாம்சத்தை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கணும். நீங்க ஒரு பரிசுத்த வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு பரிசுத்த வாழ்க்கை, உண்மையுள்ள வாழ்க்கை, தேவனுக்கு முன்பாக ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ உங்களை ஒப்பு கொடுக்கணும். நம்மை நாம ஒப்பு கொடுக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, விரும்புகிறார். அனனியா சப்பிரால் மரித்து போனதுக்கு காரணம் என்னது? பரிசுத்தாவிக்கு விரோதமாய் அவர்கள் பண்ண ஒருமனம். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நம்ம பரிசுத்தாவிக்கு விரோதமா ஒருமனப்படுறோமா? ஒருவேளை நம்ம ஃபேமிலியில போன்ல பேசிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு காரியம், அது நம்ம இப்படி பண்ணிக்கலாம் இது அப்படின்னு தேவனை நம்பாம ஏதாவது ஒரு காரியம் கான்வர்சேஷன் பண்றீங்களா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒருவேளை இது வரைக்கும் நம்ம அதை அறியாமல் செய்திருந்தோம்னா ஆண்டவரத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. இனிமே ஆண்டவரை மீறி ஒரு காரியத்தை, ஆண்டவரை நம்பாம ஒரு காரியத்தை என்ன பண்ணாதீங்க, கேஷுவலா ஜாலியா அந்த மாதிரி என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. ஃபேமிலிக்குள்ள பேசும்போது ஆண்டவர் தாரேன்னு வாக்குத்தத்தம் பண்ணாருன்னா 6 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் நான் வட்டி கட்டிட்டு தான் இருக்கேன், அந்த கடனை ஆண்டவர் இன்னும் என்ன பண்ணல, அடைக்கவே இல்லை. ஆண்டவரை நம்பாத வார்த்தைகளை, ஆண்டவரின் அந்த நம்பிக்கைக்கு எதிரான வார்த்தைகளை உங்க வாயினால என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயோ குடும்பத்திலயோ ஆண்டவரை முழுமையா நம்புங்க. அந்த டிரைவருக்கு நமக்கு தெரியும், ஒருவேளை உலக பிரகாரமான டிரைவர் கூட எல்லாம் கம்பேரிட்டிவ் லிஸ்ட்லயே அவர் வரமாட்டாரு. அவர் மேட்ச்லெஸ். அவர் எப்பவுமே எப்படிதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறார். நம்ம லைஃப்பை எங்க கொண்டு போய் விடணுங்கிறது அவருக்கு தெரியும். நம்ம வாயை மூடிட்டோம்னா ஈஸியா டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடலாம். தேவன் என்னுடைய பயணத்தை அவர் முதன்மையாய் நின்று என்னுடைய படகை ஓட்டிட்டு இருக்கிறாரு. என்னோட வேலை என்ன? அவருடைய பிரசன்னத்துல அமர்ந்து அவர் எங்க கூட்டு செல்றாரோ அதை செய்யறது. வாழ்க்கையில் அவர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை செய்ய என்னை அர்ப்பணிப்பது. இது எல்லாத்துக்கும் பேஸ் என்னது? தேவனோடு நடக்கிற அனுபவம். தேவனோடு நடக்கிறதுக்கு ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் என்னது? எதை விடுன்னு சொல்றாரோ அதை விட்டுறணும். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ உன் இனத்தை, உன் தகப்பன் வீட்டை, உன் எல்லா காரியத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அதை எப்பொழுது ஆபிரகாம் விட்டாரோ அப்பந்தான் அவர் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். நாம் விட வேண்டியதை விட்டால் தான் தேவனோடு நடக்க முடியும். இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம்.